பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் நடந்த G20 அமைப்பின் 19வது உச்சி மாநாட்டில் பங்கேற்க சென்ற பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. 5 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் கயானா மற்றும் நைஜீரியாவுக்கும் சென்றார். நைஜீரியாவுக்கு சென்ற மோடிக்கு அந்நாட்டின் மிக உயரிய கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் விருது வழங்கப்பட்டது. இந்த விருதை பெற்ற 2வது உலகத் தலைவர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. அமலாக்கத்துறை பதிவு செய்த பண பரிவர்த்தனை வழக்குகளில் எத்தனை முடிந்துள்ளன, எத்தனை வழக்குகளில் தண்டனை வழங்கப்பட்டது என்று உச்சநீதிமன்றம் சரமாரியாக கேள்விகளை எழுப்பியுள்ளது. அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் கோரிய மனு ஒன்றை விசாரித்த நீதிபதிகள் விசாரணையை விரைவில் தொடங்குவதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை என்று கூறி மனுதாரருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டனர். அமெரிக்காவில் சுமார் 2237 கோடி ரூபாய் அளவுக்கு லஞ்சம் மற்றும் பங்குச்சந்தை மோசடியில் ஈடுபட்டதாக பிரபல இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானி மற்றும் அவரது நெருங்கிய உறவினர் மீது பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொய்யான மற்றும் திசை திருப்பும் அறிக்கைகள் வாயிலாக அமெரிக்க முதலீட்டாளர்கள் மற்றும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களிடமிருந்து பணம் திரட்டி அதை இந்திய அரசு அதிகாரிகளுக்கு கையூட்டாக வழங்கி சூரிய மின்திட்டங்களை பெற திட்டமிட்டதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி மற்றும் லஞ்ச வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தொழிலதிபர் கௌதம் அதானியை உடனே கைது செய்ய வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடியின் தயவிருப்பதால் தான் அதானி இத்தகைய மோசடியில் ஈடுபட்டதாக ராகுல் குற்றம் சாட்டினார். அதானியின் ஊழலில் மோடிக்கு பங்கிருப்பதாகவும் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்தார். கடந்த 2002ஆம் ஆண்டு முதல் மோடியின் இமேஜை குலைக்க ராகுல் காந்தியும் அவரது தாயார் சோனியாவும் முயற்சித்து வருவதாக பாரதிய ஜனதா தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் மோசடி வழக்கில் சிக்கிய தொழிலதிபர் கௌதம் அதானியை மோடி காப்பாற்றுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியதற்கு பாஜக இந்த பதிலை அளித்துள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா, திமுக ஆளும் தமிழ்நாட்டில் அதானி குழுமம் 45,000 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதாக குறிப்பிட்டார். 25ஆம் தேதி துவங்க உள்ள நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் 15 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மிகவும் சர்ச்சைக்குள்ளான ஒரு நாடு ஒரே தேர்தல் மசோதாவும் கடும் எதிர்ப்பை சந்தித்து வரும் வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவும் குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கலாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கூட்டத்தொடரில் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் மிக அதிக எடை கொண்ட செயற்கைக்கோளான GSAT-N2 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. அமெரிக்காவின் புளோரிடா கேப் கணவரில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து SpaceX நிறுவனத்தின் Falcon 9 ராக்கெட் எடுத்துச் சென்ற 4700 கிலோ எடையுள்ள GSAT-N2 செயற்கைக்கோள் அதன் திட்டமிடப்பட்ட புவி சுற்று பாதையில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. மணிப்பூரில் மீண்டும் கலவரம் வெடித்துள்ளதை தொடர்ந்து 6 மாவட்டங்களில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 7ஆம் தேதி கிளர்ச்சியாளர்களின் கலவரத்தில் மெய்ட்டி முகாமிலிருந்து மாயமான 3 பெண்கள் மற்றும் 3 குழந்தைகள் உள்ளிட்ட 6 பேரின் சடலங்கள் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளன. இது பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த செய்தி பரவியதால் உயிரிழந்தவர்களுக்கு நீதி கேட்டு 5 மாவட்டங்களில் போராட்டம் வெடித்துள்ளது. DRDO நடத்திய நீண்ட தூர ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றது. பலவிதமான ஆயுதங்களை சுமந்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டு சுமார் 1500 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஏவுகணை விமானம் ஹைதராபாத் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஏவுகணை வளாகத்திலிருந்து பரிசோதிக்கப்பட்டது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் பணியாற்றும் இந்துக்கள் அல்லாத ஊழியர்கள் விருப்ப ஓய்வோ அல்லது வேறு துறைகளுக்கு இடமாற்றமோ பெற்றுக்கொள்ள வேண்டும் என தேவஸ்தானத்தின் புதிய கமிட்டி தெரிவித்திருக்கிறது. திருமலையில் தரிசனத்திற்காக காத்திருக்கும் நேரத்தை 3 மணியாக குறைக்கவும் லட்டு தயாரிப்புக்கு உயர்தர நெய்யை கொள்முதல் செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. முகேஷ் அம்பானியின் அட்வெப் டெக்னாலஜிஸ் நிறுவனம் 2025ஆம் ஆண்டில் இந்தியாவின் முதல் மனித உருவ ரோபோவை அறிமுகப்படுத்த இருப்பதாக அறிவித்துள்ளது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அட்வெப் டெக்னாலஜிஸ் என்ற ரோபோட்டிக்ஸ் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு சுமார் 300 கோடி ரூபாய் முதலீடு செய்து மனித உருவ ரோபோக்களை உருவாக்க திட்டமிட்டது. CCI எனப்படும் இந்திய தொழில் போட்டி ஆணையம் விதித்துள்ள 213 கோடி ரூபாய் அபராதத்தை செலுத்த முடியாது என Facebookன் தலைமை நிறுவனமான மெட்டா தெரிவித்துள்ளது. தனிநபர் ரகசியத்தை மீறி இந்தியாவில் உள்ள பயனர்களின் தரவுகளை தனது வேறு செயலிகளுக்கு பயன்படுத்துவதாக கூறி மெட்டா நிறுவனத்திற்கு இந்த அபராதம் விதிக்கப்பட்டது.
உத்தரப்பிரதேசத்தில் திருமண ஊர்வலத்தின் போது மணமகனின் உறவினர்கள் 20 லட்சம் ரூபாய் பணத்தை வாரி இறைத்ததன் வீடியோ இணையவாசிகளை வியக்க வைத்துள்ளது. சித்தார்த் நகரில் குதிரை மீது மணமகன் ஊர்வலமாக வந்து கொண்டிருக்க அருகில் இருக்கும் கட்டடங்களின் மீது ஏறிக்கொண்டும் JCB வாகனத்தின் மீது நின்று கொண்டும் மணமகனை வரவேற்கும் விதமாக 100, 200 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை உறவினர்கள் பூமழையாக பொழிந்தனர். உலக ஆண்கள் தினத்தன்று இந்தியா கேட் பகுதியில் மாடல் அழகி ஒருவர் துண்டை கட்டிக்கொண்டு நடனமாடிய வீடியோ இணையத்தை கலக்கி வருகிறது. மிஸ் கொல்கத்தா பட்டத்தை வென்றவரும் பிரபல மாடல் அழகியுமான மித்ரா இந்தியா கேட் பகுதியில் துண்டை கட்டிக்கொண்டு போட்டோ ஷூட் நடத்தியதுடன் திடீரென துண்டை கழற்றி அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.